கடகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பிரதானமாக பார்க்குறோம். இப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயினாக குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் இந்த மாதம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். அங்கே வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பார். வாழ்க்கையில் உங்களுடைய இதுவரைக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் இருக்கும். அந்த சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இது மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்குது. அடிப்படை விஷயம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது. அதை பற்றி யாரும் பெருசாக பயப்படாதீங்க. இங்கே குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கான்னா பரிபூர்ணமாக அவருடைய அனுகூலம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். உங்களுடைய கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஆக ஃபினான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம் தனம் பொருள் ஓரளவுக்கு இருக்கும். பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் புத பகவான், அவரும் ஓரளவுக்கு கடகராசிக்கு கோச்சாரத்தில் இப்போ நல்ல இடத்துல தான் இருக்கார். உங்கள் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார். குரு பகவானும் பார்க்குறார். அங்கே கேதுவும் இருக்கார். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இந்த மாதம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிறது இப்போலேருந்தே ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்புவார். இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இறைவன் தோன்றா துணையாக இருந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வழிகாட்டுவார். அதுக்கு கிரகங்களும் துணை நிற்கும். அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது காரியம் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உறவுகளாலும் நற்பலன்கள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேதும் குருவும் இருக்கிறதுனால எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி, குறிப்பாக எதிர்பாராத தெய்வ தரிசனம், அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, ஆலய தரிசனம், இதெல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இதெல்லாமே வருங்காலங்களில் கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சொசைட்டியில் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது. அவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். யாரெல்லாம் அடாப்டட் சைல்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். ஆக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அவர்களால் நன்மை இதுவும் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. சொந்தமாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பழைய பொருட்களை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைன் இருக்கீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அதே தொழிலை வச்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவும் இருக்குது.
எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடியுமே உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய குரு பகவான் தான் லாபஸ்தானத்துக்கு வர்றார். கெரியர் உங்களுக்கு பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஜாபில் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஜாபில் இருந்தாலும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷனு, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய சர்வீஸில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆகிறனால நீங்கள் உங்கள் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதீங்க. திருப்தியான வேலையை பாருங்கள். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்துக்காக கடன் வாங்கின காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க அந்த வழக்கிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்கில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறையா உண்டு. ஏதாவது நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மல். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. உங்களுடைய மேரிட் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறு கம்பெனி மாறணும், மூவ் ஆகணும், பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக போடுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும், ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் எந்த கலைத்துறையில் எதில் இருந்தாலும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, டான்ஸ், மியூசிக், சிங்கிங் எதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தொண்டர்களால் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் மகிழ்ச்சி நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்காமல் இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. நம்மளாம் எனக்கு மேரேஜே வேண்டாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, ரொம்ப நாள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக ஏதாவது பண வரவு, பொருள் வரவு இருக்குது. எதற்குமே வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி பணம் வரல, இன்க்ரிமெண்ட் இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, ஏதாவது டிவிடெண்ட் வராமல் இருக்குது, லேட் ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதாவது அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கும், அவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனிங்க. இந்த மாதம் முழுவதும் பகவான் கிருஷ்ணருடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு, தன்வந்திரி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மன அமைதியும் நிம்மதிக்காகவும் நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.